நெறைய பேரு இந்த ஸ்கேல்பிங் பண்ணணும், டெய்லி ஒரு 500, 1000 சம்பாரிச்சுக்கிற மாதிரியான ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லுங்க அப்படின்னுவாங்க. அப்படி சொன்னா கூட அவங்களால ரெகுலரா ஃபாலோ பண்ண முடியாது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ட்ரேடிங் வியூலயோ வேறு ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர்லயோ வந்து ஒரு பை, சேல் இந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டர் மட்டும் பார்ப்பாங்க. அதாவது சேல்னா சேல் எடுக்கணும், பைனா பை எடுக்கணும், சேல்னா சேல் எடுக்கணும் அப்படின்னுவாங்க. இந்த மாதிரி நீங்க இண்டிகேட்டர் ஃபாலோ பண்ணீங்கன்னா, அதிகமான வந்து ஸ்டாப் லாஸஸ் ஹிட் ஆகும். நெறைய என்ட்ரிஸ், எக்ஸிட் ஆகும். சரியான ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயம் நடக்காது. அதுக்கும் நீங்க ஒரு சின்னதா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இண்டிகேட்டர் ஆட் பண்ணா கொஞ்சம் ஃபில்டர் ஆகும். அதாவது நீங்க ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்றப்போ, ஒரு 6 ட்ரேட் சக்ஸஸ் ஆகுது அப்படின்றப்போ, ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஃபில்டர் இன்னொரு இண்டிகேட்டர் ஆட் பண்ணா, இன்னும் ஒரு ட்ரேடிங் பாசிபிள் அதாவது வின்னிங்க்கான பாசிபிளும் கொஞ்சம் அதிகமாகும். 6லேருந்து 7, 8 இந்த மாதிரி ஒரு வின்னிங் சான்சஸ் அதிகமாகும். என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு ட்ரேடிங் வியூவில் ஒரு பை செல் இண்டிகேட்டர் எந்த இண்டிகேட்டர்னா எடுங்க. இப்போ மூவிங் ஆவரேஜாக இருக்கட்டும், அல்லது சூப்பர் ட்ரெண்டாக இருக்கட்டும், அல்லது ஏதாச்சும் ஒரு இண்டிகேட்டர் போடுறீங்கன்னா, அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு மூவிங் ஆவரேஜோ இல்லை வேறு இண்டிகேட்டர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் 200 இஎம்ஏ அப்படின்னு அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இதை கூட அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 200 இஎம்ஏ அப்ளை பண்ணி சொல்லும். நீங்கள் ஒரு பை என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா அதுக்கே 200 இஎம்எல் கீழே லைன் போதான்னு பாருங்கள். அப்போ நீங்கள் வந்து பை என்ட்ரி தான் அது வின்னிங் சான்ஸ் இருக்கும். அதே 200 இஎம்ஏ வந்து மேலே அப்பர் சைட்லேருந்து வருது அப்படின்றப்போ 200 இஎம்ஏ நீங்கள் செல் என்ட்ரி எடுத்தீங்கன்னா அதுக்கான வின்னிங்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 200 இஎம்ஏ கீழே போச்சுன்னா பையிங்கான வாய்ப்புகள் பாருங்கள். 200 இஎம்ஏ மேலேருந்து ட்ராவல் ஆகுது அப்படின்னா நீங்கள் செல் என்ட்ரிக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள்.